என்னுடைய நடுநாளைய நண்பர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் திரு பிபி பாலக்காட் டபுள் பாலக்காட்னார் அவர் வெங்கட் அவர்களை அழைத்துக் கொண்டு என் வீட்டுக்கு வந்தார்கள். அவர் சுந்தரராமன் அவர்களால் தான் திரு வெங்கட் எனக்கு அறிமுகமானார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர ஒப்புக்கொண்டதும் சுந்தரராமனுக்காகத்தான். ஏனென்றால் எனக்கு வெங்கட் அவர்களை தெரியாது. ஆனால் ஒரு வேடிக்கை என்னன்னா, வெங்கட் வந்தார் வீட்டுக்கு அப்புறம் நம்ம சுந்தர் சி பாபு சொன்ன மாதிரி ஒரு நாள் அம்பானியினுடைய ஆஃபீஸில் அம்பானி ரூம்லேருந்து எனக்கு சுந்தர் சி பாபு ஃபோன் பண்ணி, நீங்கள் என்னுடைய படத்தில் அம்பானியை பற்றி எழுதினீங்க, நான் அவர் ரூம்லேருந்தே பேசுகிறேன்னாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வாஸ் டேக்கன் அ பேக். அப்போ சொன்னார், வெங்கட்னு என்னுடைய ஃப்ரெண்டு அம்பானியோட பிஏ அப்படின்னு. இப்போ அவருடைய பாட்டெல்லாம் நான் கேட்டேன். என்கிட்ட ஒரு CD ஒன்று கொடுத்துட்டு இருந்தார். இப்போ பாடினதையும் கேட்டேன். நோ டவுட் அவர் வந்து கார்பன் காப்பி ஆஃப் TMS. அவருக்கு அந்த குரல் வளம் அப்படி இருக்கு. ஆனால் நீ கைத்தட்டு நான் சொல்லிட்டேன்னு, இதையெல்லாம் அவருடைய இசை, அவருடைய குரல், அவருடைய சங்கீத ஞானம் இதெல்லாம் பேச, அவரை வாழ்த்த, அதை எடை போட்டு நிறுத்த சொல்ல தகுதி வாய்ந்தது விஸ்வநாத அண்ணன் தானே தவிர நான் இல்லை. நான் அவரை தான் அதுக்காக அவர் சொன்னால் அது ஓகே. நான் வந்து சும்மா உங்க மாதிரி நானும் ஒரு ரசிகருங்கிற முறையில் அவர் ரொம்ப அருமையாக இருந்தவருக்கு. நல்ல பிசுறு இல்லாத சரீரம், நல்ல ஆசையாக பாடுறாரு. எல்லாம் அவர் அம்பானியோட தமிழர் அம்பானி கூட ஒரு தமிழர் இருக்கார். அதெல்லாம் வேற விஷயம். இன்னைக்கு அம்பானி கூட அவர் இருக்கிறதுக்கு காரணம் ஏகப்பட்ட பக்தி பாட்டில் எழுதியிருப்பார். அதில் முதல் பாட்டை அம்பானின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அந்த அம்பானுடைய அனுகிரகத்தினால அம்பானிகிட்ட வந்து எழுதிட்டார் அவர். ஆனால் நான் எப்பொழுதுமே ஒரு தொழிலில் இருக்கிறவங்க இந்த சினிமா துறையில் பாட்டு எழுதவோ பாடவோ ஒன்றா நான் அதை என்கரேஜ் பண்ணுறதில்லை. ஏன்னா ஒன்றை நம்பி ஒன்றை விடுவது அவ்வளோ உச்சிதம் இல்லை. நல்ல அவருக்கு ஒரு ஹாபியாக வச்சுக்கலாம். அற்புதமாக பாடுறாரு. எல்லாத்த விட தமிழ் உச்சரிப்பு சௌந்தரராஜன் மாதிரியே பிரமாதமாக இருக்கு. அதை சொல்றதுக்கு எனக்கு ஒரு தகுதி இல்லை. ஏன்னா இப்போ நான் எழுதுகிற பாட்டெல்லாம் உச்சரித்தா என்னன்னு எனக்கே தெரியாது. அதனால எனக்கு பிடிக்கல. அர்த்தமா என் பறவைகளுக்காக நான் எதுவும் எழுதுறேன். ஆனால் பாட்டு கணீர்னு இருக்கு. அவருடைய பாட்டு எழுதாரு, இசையமைக்கிறாரு. அவருடைய ஆர்வம், மலப்புறம் ஆர்வம் ரொம்ப பாராட்டத்தக்கது. இந்த திரு PBS அவர்கள் சொன்னார்கள், இப்போ இந்த மேடையிலெல்லாம் நான் பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு தகுதி கிடையாது. ஏனென்றால் என்னை ரொம்ப சாதாரண ஆளாக இருந்த என்னை வளர்த்து விட்ட 2 பேர் இந்த மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பட் ஃபார் விஸ்வநாதன் ஐ எம் கிரேட் ஜீரோ. வாட் ஐ எம் டுடே ஐ ஓன். விஸ்வநாதன் தான் என்னை வளர்த்து ஆளாக்கினது. அதே மாதிரி PBS இன்னும் சொல்ல போனால் விஸ்வநாதனை தெரியறதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் என் வீட்டுக்கே வந்திருக்காரு. PBS தான் என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் ஆல் இந்தியா ரேடியோவில் இருக்கிறச்ச, நீங்கள் நல்லா பாட்டு எழுதி மெட்ராஸுக்கு வாங்கன்னு சொன்னார். அப்பவே அவருக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாங்க 1955. இசையால் இதுவும் அசியமாகும், இதுவே இசையின் அதிசயமாகும். அதை மெட்டு போட்டு HMBயில் பாடினார். PBS தான் நமக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர். நானும் நாகேஷன் கஷ்டப்பட்டுக்கிண்டு கிளப் ஹவுஸில் இருக்கிறப்போ சிம்பிளி ஸ்டாரிங் அந்த டயத்தில் நமக்கு 5-10 அப்பப்போ கொடுத்து உதவுவது PBS தான். அந்த 5-10 திருப்பி தந்துடலாம். என்கிட்ட 5000 10,000 இருக்கு. ஆனால் 5 கோடி 10 கோடி கொடுத்தாலும் அதுக்கு திருப்பி தந்த மாதிரி ஆகாது. பசித்த நேரத்தில் சோறு போட்டு வருவது. PBS ரொம்ப பேருக்கு உதவி இருக்கார். அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார். சமீபத்தில் ஒரு 4 நாள் முன்னாடி நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன், பட்டத்து யானையின் பவனின்னு. அதில் PBS பற்றி ஒரு நீண்ட கவிதை எழுதியிருக்கேன். அது அவருக்கு தெரியாது. நேற்றுலாம் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு முந்தைய கலைஞர் ரொம்ப அற்புதம்னு எனக்கு ஃபோன் பண்ணார். அந்த பத்திரிகையில் எழுதியிருக்கேன், இந்த PBS-னுடைய மண்டையில் இருப்பது இந்த மைசூர் கன்னடர்கள் யூஸ் பண்ற தலைப்பாகை. அது PBS-னுடைய மண்டையில் இருப்பது மைசூர் பாகை, ஆனால் அவர் தொண்டையில் வைத்தான் இறைவன் மைசூர் பாகை.
எனக்கு கலைஞர் பிஎஸ் சண்முகநாதன் ஃபோன் பண்ணி பிபிஎஸ் கிட்ட ரொம்ப பிரமாதங்கன்னாரு. விஸ்வநாதனை பற்றி அதில் கவிதை இருக்கு, எப்படி குரு உருவான் அந்த புஸ்தகம் ஒரே நாளில் 500-600 காப்பி எனக்கு எடுத்து போச்சு. இதெல்லாம் வேற என்ன பண்ண முடியும்? நம்முடைய நன்றியை விஸ்வநாதனுக்கும் பிபிஎஸ்க்கும் இந்த மாதிரி தமிழில் தான் செலுத்த முடியும். அது மாதிரி திருமதி சோபா சந்திரசேகர் என்னுடைய நினைவு நாடகங்கிற புஸ்தகத்தில் மிக உயரிய பெண்மணின்னு ஒரு பேராக எழுதியிருக்கேன். தன் மகன் மணாளனெல்லாம் எவ்வளவு பெரிய திரையுலகத்தில் ஆண்டு கொண்டிருந்தாலும் இன்னும் பூமியை பார்த்து நடக்கிற ஒரு பூவை. கிளாசிக் இன்னைக்கு அரசாங்கம் அவருக்கு ஒரு பதவி கொடுத்திருக்கு. ஷீ டிசர்வ்ஸ் இட் 100%. நான் நிறைய கிளாசிக் சாங்கெல்லாம் கேட்டிருக்கேன். ஒரு தடவை மகாராஜபுரம் ஃபேமிலியில் யாரும் கூட்டினோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ இல்லையா, அப்போ ரொம்ப அருமையாக பாடுவாங்க. ரொம்ப மிக மிக அற்புதமாக ஒரு ஆர்வம். கிளாசிக் சாங்ஸ், கீர்த்தனங்கள் ரொம்ப நல்லா பாடுவாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப சின்ன பொண்ணா திருண்டு பாவாடை சட்டை போட்டு இருக்கிற போது என் பாட்டை பாடியிருக்காங்க விஸ்வநாதன் மியூசிக்கில். ஒரு மகாராஜா ஒரு மகாராணின்னு சிவாஜி பத்மினி நடித்த படத்தில் இருமலர்கள். சின்ன 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 குழந்தைலேயும் தெரியும் எனக்கு. இது அவங்க மகனையும் தெரியும். அவங்க மொத்த குடும்பமே இசை வழிபட்ட குடும்பம். நீங்க ரொம்ப ஆச்சரியம். சோபா நான் கேட்கறது அப்படிதான். நான் அண்ணன் இந்த வரைக்கும் அண்ணன் என்னன்னு குரோஸ் இன்னும் குரோஸ் விண்டட் மணி. ஆனால் எங்க அம்மா உறவினர் தான். அதுதான் ரொம்ப அற்புதம். அதுதான் நம்ம கற்றுக்கணும். அதுக்காக சொல்ல வர வழியில் அது மாதிரி பிபிஎஸ் எவ்வளவு இப்போ இந்த கவிஞர் இளங்கோவாவது வக்கீல் நம்ம பாட்டெல்லாம் நல்லா சொன்னார். கண் போன போட்டுலன்னு சொன்னோடனே விஸ்வநாதன் ரொம்ப குளிர்ந்து அது அவர் போட்டது தானே. ஆஹா பிரமாணம் இல்லை அப்படின்னா எங்கன்னு கையை பிடிச்சார். மரியா சொல்லிட்டு இச்சு கையடியான்ட்டார். அப்புறம் இச்சை இல்லாம எப்படி நிச்சயம். அப்புறம் இப்ப வசதியில பாட்டு இருக்குன்னா நான் தான் எல்லாரும் சரி பாடான்னு திரும்பி அந்த அம்மா பாடியிருக்காங்க. அவங்க என்கிட்ட என்ன குரலெல்லாம் இப்படி ஏதோ ஒரு மாதிரி தமிழெல்லாம் உச்சரிக்க சொல்றாங்க. நீங்க இதை உச்சரின்னா அப்படியே உச்சரிச்சாங்க. அது விட்டாகி 6 கம்பெனி அந்த அம்மாவை தேடிட்டு இருக்காங்க. நிஜமா பொய்யில நாட் எக்ஸாஜரேட்டிங். டி ராஜேந்திரன் எல்லாரும் சரி அந்த கிளைமேக்ஸ் சாங் பாடி மல்லிகா சுராவை பாடி இருக்கிறாங்க பாருங்களேன். நடந்தது சார் எதையும் சொல்லுவாங்க. ஒஸ்தியில கிளைமேக்ஸ் சாங். அதனால இதெல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும். இப்ப பாருங்க டிவிஎஸ் கவிதையா ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு வார்த்தை. காலங்களில் அவள் வசந்தம் பாடுனதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில வசந்தம் வந்தது. அதெல்லாம் இந்த காதல் பாட்டு விஸ்வநாதனுடைய பாட்டை கேட்டுதான் இன்றைய காதலர்கள்லாம் காதலிக்கணும்னு சொன்னாரு. அதை நான் அக்ரி பண்ண மாட்டேன். விஸ்வநாதன் தான் ஹையஸ்ட் பிலாசபி சாங்ஸ் எல்லாம் கொடுத்தவர். மிக உயரிய தத்துவ பாடல்களை கொடுத்தவர் விஸ்வநாதன் தான். காதல் பாட்டும் கொடுத்துருக்காரு. நான் திரும்பி பல மேடையில் சொல்லியிருக்கேன். இப்போ இவங்க சொன்னது மாதிரி நான் சொல்றது தான் தைரியம் வேணும். மற்றவங்க சொல்லிடலாம். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இசையமைப்பாளர்களில் நாளது வரை ஒரு பயனும் அடிச்சுக்க முடியாத மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதன் தான். இன்றைக்கும் எல்லா மியூசிக் டைரக்டரோடையும் பாட்டு இருக்கிற நான் இதை சொல்றேன். நீங்க யோசிக்கணும். என்ன யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் a colossal fact. சரிதானா? அதனால இப்ப மிஸ்டர் வெங்கட்டுக்கு வருவான். அவர் நல்லா பாடட்டும். பாட்டு எழுதி ஏற்கனவே எழுதிட்டு இருந்த காதல் மதி இளங்கோ இவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டான். அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் விட்டு அவரே எழுத ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஆனந்த் எனக்கு நல்லா ஆனந்த் மட்டும் கொண்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சிவராஜ் ஆனந்த் இந்த ஆனந்த் இவங்க வேலையெல்லாம் அவரே செஞ்சு அவரே பாட்டு எழுதி அவரே இசையமைத்து இவ்வளவு பண்ணியிருக்காரு. அது ரொம்ப கரெக்ட். பட் நான் கேட்ட வரைக்கும் நல்ல உச்சரிப்பு, நல்ல பக்திமயமான அற்புதமான பாடல்கள். நானும் மிகுந்த முருகன் ஈடுபாடு உடையவன். அவருடைய பாடல்கள் எல்லாம் அதே மாதிரி சுந்தர் சி பாபு என்ன நீதான் அவருக்கு சினிமாவில் பாட்டு சான்ஸ் கொடுத்தீங்கன்னு இன்னும் ஒரு அருமையான பல்லவி சொன்னார். அது என்ன 1 மணி 2 மணி குண்டு மணியா
இதெல்லாம் தான் நமக்கு பிடிக்காது. ஏன்னா இது மாதிரி நான் தான் எதுவும் அதுக்கு நமக்கு அவர் எந்த வேலையை செய்கிறாங்க. மணிமணம்னா அப்படிலாம் எழுதித்தான் ஆகணும். இளங்கோயின பாட்டு தானே சந்தோஷம் வாழ்க. இவ்வளவுதான் தமிழ். இதுக்கு இது எதுக்கு இங்க பேசினவங்க திருசக்தி சுந்தராமலே நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது என்ன, எங்க இருந்தாலும் ஒரு தமிழன் இருக்கிறான், எங்க இருந்தாலும் ஒரு தமிழன் இருக்கிறான். நம்மளாம் இந்தியனே இல்லையா? அது ரொம்ப தப்பான பேச்சு. எங்கும் ஒரு நாணயமான மனிதன் இருக்கிறான் சொல்லிட்டு போங்க. ஏன் தெலுங்கன் இருந்தா அம்பானி ஏற்றுக்க மாட்டாரா? எங்கும் ஒரு இந்தியன் இருக்கிறான்னு சொல்லிட்டு போங்க. அது என்ன தமிழன்? இப்படி சொல்லி சொல்லி தான் ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு அவன் காவேரி தண்ணி தர மாட்டேங்கிறான். இதெல்லாம் தேவையற்ற விதம். என்ன தமிழன்? மொத்தத்தில் கூட நான் இந்தியங்கிறதே ஒத்துக்க மாட்டேன். எல்லாரும் மனிதன், அவ்வளவுதான். இது என்ன பெரிய, இது ஒரு ஐடென்டிட்டி, அவ்வளவுதான். இந்த நாட்டில் நம்ம இருக்கிறோம், நம்ம வேற நாட்டில் பிறந்திருந்தா அமெரிக்கன். அதனால அது பெரிய கைத்தட்ட. உடனே தமிழன்னு சொன்னா கைத்தட்டி வாங்க. நானும் தான் தட்டினேன், யாரும் இல்லைன்னா. ஒரு மனிதன் நாணயமா இருக்கிறது தான் அவர் ரொம்ப நாளாக வேலைக்கு வச்சுட்டு இருக்காரு அவர்கிட்ட. நம்ம அதை இப்படி வேணா சொல்லுங்க. நம்ம தமிழ் மொழி பேச தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு வடநாட்டுக்காரர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு செஞ்சிருக்கிறார். அதுக்கு காரணம் அவருடைய ஒழுக்கம், அவருடைய நேர்மை, வெங்கடனுடைய பெஸ்ட் நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி. அதனால அவர் அந்த இடத்துல இருக்காரு. ஆனால் அவர் எல்லாரும் சேர்ந்து நீங்க ரொம்ப அருமையா பாடுறீங்க, எழுதுறீங்க அப்படின்லாம் சொல்லி அவர் இதையே முழு நேரமாக கவனிக்க ஆரம்பிச்சு வேற சிரமங்கள் வரக்கூடாது. சும்மா இதை ஹாபியா வச்சிருக்கட்டும். ஏன்னா எங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்க ஊர்ல CV நரசிம்மன் இருந்தார். தாத்தாச்சாரியார் கேள்விப்பட்டிருப்பீங்க. ICS வெள்ளக்காரங்காலத்துல அவர் ஊத்தாண்டுக்கு கீழே டிப்டி செக்ரட்டரி ஜெனரலா இருந்தார். யூஎன்ஓல எவ்வளவு பெரிய போஸ்ட் பாருங்க. ஊத்தாண்டுக்கு கீழே இருந்தார். அவர் மெட்ராஸ் வந்தார்னா முசிறி சுப்பிரமணியர் வீட்டில் வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு பாட்டெல்லாம் பாடுவார். முசிறி சுப்பிரமணியர் ஸ்டூடெண்ட். அவர் இதை பாடிக்கிட்டு இருந்தாருன்னா உலக புகழ், ஒரு இந்தியனுக்கே கிடைக்காத புகழ். ஊத்தாண்டுக்கு டிப்டி செக்ரட்டரி ஜெனரலா இருந்தார் யூஎன்ஓல. அவர் ஒரு ஹாபியா பாடிக்கிட்டு இருந்தார். அவ்வளவுதான். முழு நேர கச்சேரியை பண்ணார். அவருடைய கச்சேரியை MS சுப்ரமணியனும் சதாசிவமும் முன்னாடி கேட்பாங்க. அவ்வளவு வெல் வெர்ஸ்ட் வித் கிளாசிக்கல் மியூசிக். அதனால நம்மளும் அந்த மாதிரி வெங்கடனுடைய கச்சேரியை அவர் இந்த ரெக்கார்டில் கொடுத்தது கூட பக்காவதி வச்சு மேடையில் பண்ணா நான் முதல் வரிசையில் உட்காந்து 3 மணி நேரம் கேட்க தயார். PTC சுருக்கமா பேசுற பட்சத்தில். அதனால அதை செய்யலாம் அவர். அதனால இது அவர் ஆதரிக்கப்பட வேண்டியவர், வாழ்த்தப்பட வேண்டியவர். அவருடைய தமிழ் இசையின் பாலம் பாட்டு முருகன் மேலே அவருக்குள்ள பக்தியின் பாலம், அவர் கொண்டிருக்கிற ஆர்வம் பாராட்டத்தக்கது. ஆகவே அவரை நான் அணையில பெரியவங்கிறதுனால அவரை வாழ்த்தி இந்த நல்ல காரியங்களை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய எல்லா விதமான எந்த நேரத்தில் எந்த உதவி கேட்டாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை உறுதிபட கூறி அமைகிறேன். வணக்கம்.